இப்போ இந்த கலவரத்தை பார்க்கும்போது அப்பாவி மாணவர் சின்ன சிறு பசங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து துணை ராணுவம் அந்த காவல்துறை வந்து தடியடி நடத்துது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் உடையில் யூனிஃபார்ம் இல்லாமல் சில குண்டர்களை ஏவி வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம சிஏஏ போராட்டங்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த இது போல் வந்து குண்டர்களை ஆர்எஸ்எஸ் குண்டர்களை வந்து ஏவி விட்டு அடித்து நொறுக்குனாங்க, துப்பாக்கிலாம் எடுத்து சுட்டான் ஒருத்தன். அதை தாண்டி வந்து ஒரு டெல்லியில் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுச்சு, பல உயிர்கள் பலியாச்சு. ஸோ அதே போல் வந்து இப்போ வந்து இந்த எளிய மாணவர்களுக்கு இந்த வார்த்தை மேலே உடன்பாடு கிடையாது. ஆயுதம் வைத்திருக்கிறவர்கள் ஆயுதம் இல்லாதவர்களை தாக்குறது இருக்குல்ல, அது கலவரத்தில் வராது. என் கையில் ஒரு கம்பு இருக்குது, உங்கள் கையில் ஒரு கம்பு இருக்குன்னு 2 பேர் அடிச்சுக்கிட்டா தான் அது கலவர கணக்கில் வரும். ஆயுதமற்ற மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, அந்த தாக்குதலை வந்து கலவரம் என்று சொல்வதன் மூலமாக 2 தரப்பிலும் வன்முறை ஏற்பட்டது, 2 தரப்பிலும் கைகலப்பு ஏற்பட்டது அப்படி ரொம்ப நுட்பமாக ஒன்று சொல்லுவாங்க.